வணக்கங்க. நான் உங்க சமையல்காரர் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சமையல்காரர் பொண்ணுல எல்லாரும் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த சாம்பார் பொடி தாங்க பார்க்க போறோம். சாம்பார் பொடி அரைக்கிறதுக்கு முதல்ல என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாங்க. வெந்தயம் 20 கிராம் எடுத்து வச்சிருக்கேங்க. கடலைப்பருப்பு 150 கிராம் எடுத்து வச்சிருக்கிறேங்க. மிளகு ஒரு 10 கிராமுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். சீரகம் 50 கிராமுக்கு இருக்குங்க. கொத்தமல்லி 100 கிராமுக்கு எடுத்து வச்சிருக்கிறேங்க. வரமிளகா 100 கிராமுக்கு போடலாங்க. நான் கொஞ்சம் காரம் கம்மியாக வேணுங்கட்டி ஒரு 15 மிளகா மட்டும் எண்ணி எடுத்து வச்சிருக்கிறேங்க. வெள்ளை உளுத்தம் பருப்பு வந்து 50 கிராம் போட்டால் போதுங்க. அரிசி வந்து 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்து வச்சிருக்கிறேங்க. கருவேப்பிலை ஒரு 10-12 கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கிறேங்க. பெருங்காயப்பொடி 1 டீஸ்பூனுக்கு போட்டால் போதுங்க. இது தவிர கொஞ்சம் உப்புங்க. இப்போ இந்த எல்லா பொருளையுமேங்க வெயில் அடிக்கும் போது நல்ல ஒரு பேரத்தில் போட்டு ஒரு 2 நாளைக்கு சுக்காட்ட காய வச்சிடணுங்க. இந்த கருவேப்பிலையும் கூட நல்லா வெயிலில் காய வச்சிடணும். நான் இன்னைக்கு வந்து வெயில் அடிக்கலின்னு காட்டி நான் இதை மைக்ரோவனில் ஒரு 45 செகண்ட்ஸ் வச்சு எடுத்திருக்கேன். அதனால பார்த்தீங்கன்னா நல்லா சுக்காட்ட காஞ்சிருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் வெறும் வடசட்டியில் கொஞ்சம் அடுப்பு கம்மியாக வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. அடுப்பில் வடசட்டி வச்சுட்டேங்க. வடசட்டி கொஞ்சம் நல்லா சூடாயிருச்சுங்க. முதல்ல நம்ம எடுத்து வச்சுக்கிற கடலைப்பருப்பை போட்டு கொஞ்சம் வறுத்துக்கலாங்க. அடுப்பை கொஞ்சம் நல்லா கம்மியாக வச்சு வறுக்கணுங்க. சாம்பார் பொடி அரைக்கிறதுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் 2-3 நாள் வெயிலே நல்லா சுக்காட்ட காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் வடசட்டியில் போட்டு ஒரு வறுத்துட்டு நீங்கள் பொடி அரைச்சிக்கலாம். அப்படி வெயில் இல்லாட்டி இந்த மாதிரி வடசட்டிலேயே கொஞ்சம் அடுப்பை கம்மியாக வச்சு நல்லா வறுத்து எடுக்கணுங்க. எல்லா பொருள்லையும் இருக்கிற ஈரப்பசை போயிடணும். அப்போதான் ரொம்ப நாளைக்கு நீங்கள் சாம்பார் பொடி வச்சுருந்தாலும் கெடாமல் பூச்சி கூடு பிடிக்காம இருக்குங்க. இப்போ கடலைப்பருப்பு லைட்டாக மணம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. எடுத்து வச்சுக்கிற மிளகை போட்டுடலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுக்கலாங்க. இதில் எடுத்து வச்சுக்கிற வெள்ளுளுத்து பருப்பை போட்டுடலாம். வறுபடுறதுக்கு லேட் ஆகிற பொருளெல்லாம் முதல்ல போட்டுங்க. அப்படியே ஆர்டர் வைஸாக நம்ம வறுத்துட்டு வந்தோம்னா நம்ம எடுத்து கொட்ட வேண்டியதில்லை. எல்லாத்தையும் ஒட்டுக்கா ஒரே வடசட்டியில் வறுத்துட்டு ஆற வச்சு அரைச்சிக்கலாம். ஒரு 30 செகண்ட்ஸ் வெள்ளுளுத்து பருப்பை நல்லா வறுத்துட்டேங்க. எடுத்து வச்சுக்கிற வெந்தயத்தை போட்டுடலாம். அரிசியும் போட்டுடலாங்க. இந்த வடச்சட்டி சூட்டுக்கே அரிசி நல்லா பொரிஞ்சிடணும். கைவிடாம கொஞ்சம் நல்லா வறுத்துட்டே இருக்கணுங்க. இல்லாட்டி தீஞ்சு போறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ எடுத்து வச்சுக்கிற மிளகாயை போட்டுடலாங்க. 30 செகண்ட்ஸ் மிளகாயை போட்டு நல்லா வறுக்கலாங்க. வறுக்குங்க. அந்த பருப்போட வாசனையெல்லாம் நல்லா வருது. மிளகா நல்லா வெயிலில் காஞ்சிருச்சிங்கன்னா மிக்சியில் போட்டு அரைச்சாலும் சரி, மிஷினில் கொடுத்து அரைச்சாலும் சரி, மிளகா அப்படியே பவுடராட் ஆயிடுங்க. திப்பியே நிற்காது. இப்போ கருவேப்பிலையை போட்டுடலாங்க. கொத்தமல்லியும் போட்டுடலாம். இந்த கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா நான் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தது தான். நல்லா குட்டி குட்டி கொத்தமல்லியும் வாங்கிட்டு வந்தேங்க. நாட்டு கொத்தமல்லி. இப்போ சீரகத்தை போட்டுடலாங்க. இப்போ சீரகம் போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் ஆயிடுச்சுங்க. சீரகம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ 1 டீஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. பெருங்காயம் வந்து கட்டியாக வச்சுருந்தீங்கன்னா அது வெறும் வடசட்டியில் போட்டு நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்துட்டு அதுக்கப்புறம் இதில் போட்டுடலாங்க. கொஞ்சோண்டு உப்பு போடுறதுனா போட்டுக்கலாம், இல்லாட்டி விட்டுறலாங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. பெருங்காய பொடி போட்டுனே அடுப்பு ஆஃப் பண்ணிடணுங்க. இல்லாட்டி பெருங்காயம் வந்து தீஞ்சு போயிடும். பெருங்காய கட்டியாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இந்த மிளகாயை பார்க்கும்போதே தெரியுங்க. போடும்போது எப்படி வத்தலாக இருந்துச்சு. இப்போ நல்லா பொரிஞ்சு அப்படியே புஷ்ஷுன்னு மேலே எலும்பி வந்துருக்குது பாருங்க. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்படி தான் இருக்கணுங்க. இப்போ இதை ஒரு பெராத்தில் கொட்டி வச்சிடலாம். இந்த வடசட்டியோடையே அடுப்பு சூட்லேயே வச்சிடாதீங்க. அடியிலெல்லாம் தீஞ்சு போயிடும். இப்போ நல்லா பரப்பி விட்டுறலாங்க. இது நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். எப்பவுமேங்க இப்படி இருக்கும்போதும் சரி, அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் சரி, சூடாக இருக்கும்போது நியூஸ் பேப்பரில் போட்டுறாதீங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய பெராத்தில் போட்டு ஆற வைங்க. இது நல்லா ஆறட்டுங்க. இப்போ இது நல்லா ஆறிடுச்சுங்க. இது ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நான் இந்த மாதிரி பிளெண்டரில் எப்பவுமே இந்த மாதிரி பவுடர் அரைக்கிறேன்னா அரைப்பேன். அதோட ஜாரில் முதல்ல இந்த மிளகாயும் கருவேப்பிலையும் எடுத்து போட்டு ஒரு அரை அரைச்சிக்கலாங்க. ஏன்னா மிளகாயை நான் முதல்ல தனியாக போட்டு அரைக்கும் போது அது வரன்னு இருக்கிறதுனால நல்லா பொடியாயிரும். அதுக்கப்புறம் இந்த பருப்புலாம் போட்டு அரைச்சிங்கன்னா நல்லா பவுடராக இருக்கும். அரைச்சிக்கலாங்க. பார்த்தீங்கன்னா மிளகா நல்லா
பவுடராட்ட அரைஞ்சிருச்சு. இப்போ இந்த பருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு அரைச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா அரைஞ்சிருச்சுங்க. இப்போ இதை கொட்டி வச்சுட்டு மீதி இருக்கிறதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. இவ்வளோதாங்க. இப்போ எல்லாத்தையும் நான் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டேன். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்சியில் அடிச்சதுனால கொஞ்சம் தருன்னு இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுங்கன்னா ஜல்லடையில் வச்சு ஒரு டைம் சளிச்சிருங்க. அப்புறம் மீதி வர கப்பியே மறுபடியும் இன்னொரு டைமு மிக்சியில் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா மையாட்ட பவுடர் கிடச்சிருங்க. நல்லா கமகமன்னு இருக்குங்க. எங்கள் அப்பா எப்பவுமே சாம்பார் பொடி இந்த மாதிரி தான் விசேஷங்களுக்கு செய்வார். நான் அதே மாதிரியே இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கிறேன். இது வந்து 1 வருஷத்து வரைக்கும் கெடாமல் உங்களுக்கு பத்திரமா இருக்கும். ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம், வெளியும் வச்சுக்கலாம். ரொம்ப நாளைக்கு எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி ஒரு சம்பளத்தில் போட்டு நான் இப்போ கொஞ்சமாக உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். சாம்பார் பொடியை ஒரு கிண்ணத்தில் போட்டுங்க. கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கணுங்க. விளக்கெண்ணெய் ஊற்றி நல்லா பெசரி வச்சிடணும். கொஞ்சமாக இதை செஞ்சு காட்டுறேன். நீங்கள் எல்லா பொடிக்கும் வேணாலும் இப்படி செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி கை வைக்கக்கூடாதுங்க. கரண்டி ஏதாவது வச்சு நல்லா பெசரி விட்டுருங்க. சப்பாத்தி மாவு மாதிரி பேஞ்சி வைக்கிறதுக்கு அத்தனை எண்ணெய் நம்மளால ஊற்ற முடியாதுங்க. ஓரளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா பெசரி வச்சிடணும். கை விடக்கூடாதுங்க. கொஞ்சம் பெரிய அகலமான பாத்திரமா இருந்தால் நம்மளுக்கு கலருக்கு வசதியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா பெசரி விட்டுங்க. நல்லா ஒரு சம்பளத்தில் போட்டு இப்படி அமுத்திடணுங்க. நல்லா அமுத்தி விட்டு மூடி போட்டு மூடி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு 2 வருஷத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி சில்வர் சம்பளம் இல்லாட்டிங்க பழைய மண் பாத்திரம் ஏதாவது இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி மண் சட்டிகளை போட்டு நல்லா அமுத்தி மூடி வச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இவ்வளோதாங்க. சூப்பராக கமகமன்னு சாம்பார் பொடி செஞ்சாச்சு. எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதும் சொல்லியாச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த சாம்பார் பொடியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூங்க.